திடீரென செயலிழந்து போன கை கால்கள் காரணமா மருத்துவமனையில இப்போ ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் நடிகை குஷ்பு அவர்கள். தமிழ் சினிமாவில் 80 90 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகையா இளைஞர்களுடைய கனவு கன்னியா திகழ்ந்தவங்க நடிகை குஷ்பு. இவங்க நடித்த எல்லா திரைப்படமுமே பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. இவங்களுடைய அந்த அழகான தோற்றம், சுட்டித்தனமான நடிப்பு, இது எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சு. சொல்லப்போனா 1990களிலேயே நடிகை குஷ்புக்குன்னு தனியா கோயில் கட்டி கொண்டாடி இருக்காங்க ரசிகர்கள். இப்படியாப்பட்ட ஒரு பெரிய பேரை பெற்றிருக்காங்க நம்ம குஷ்பு. இளைஞனுடைய கனவு கன்னி. இப்படியாப்பட்ட குஷ்பு அந்த கட்டத்திலேயே ரஜினி, கமல், பிரபு, சரத்குமார், சத்யராஜ், விஜயகாந்த்னு பல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இவங்க நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டாக இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்து குமிஞ்சிருக்கு. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளத்திலையும் தெலுங்குலையும் சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படமும் அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இப்படி போயிட்டு இருந்த நடிகை குஷ்பு இயக்குனர் சுந்தர் சியை திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு பட வாய்ப்புகள் சரியா அமையல. அதுக்கு காரணம் அவங்களுடைய பருத்த உடல் பருமன் தான். ஸோ உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா கூட அவங்களுடைய சினிமா வாய்ப்புகள் பறிபோக ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு குஷ்பு ஒரு சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து குஷ்பு அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா அவங்க இயக்குனர் சுந்தர் சி கூட சேர்ந்து ஒரு சில சீரியல்களை தயாரிச்சாங்க. நாம ஏன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சின்ன திரையில கால்தனம் பதிச்சாங்க நம்ம குஷ்பு. சின்ன திரையிலையும் ஒரு சில சீரியல்கள் நடிச்சாங்க. அதன் பிறகு குஷ்பு தீவிரமா அரசியல் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அரசியல் கட்சியில களமிறங்கி ஒரு சில அரசியல் கட்சிகள்ல தனது ஈடுபாட்டை தொடர்ந்து அளிச்சாங்க குஷ்பு. ஆனா குஷ்புக்கு அதுவும் விருப்பம் இல்லை. அப்பதான் என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி குஷ்பு என்ன பண்ணாங்க, முதல்ல தனது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய மகள்கள் தான். அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அவங்களும் குஷ்பு மாதிரியே உடல்லாம் பருமெல்லாம் கூடி போயிருந்தாங்க. ஆனா குஷ்புடைய மகள்களுக்கு குஷ்பு மாதிரி நாமளும் ஒரு நடிகையா மாறணுங்கிறது ஆசை. ஆனா இந்த அளவுக்கு குண்டா இருந்தா கண்டிப்பா சினிமாவில சாதிக்க முடியாது அப்படிங்கிறது குஷ்புக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆரம்பத்துல குஷ்பு ஒல்லியா இருந்தாங்க. உடல் எடை கூட தான் அவங்களுடைய வாய்ப்புகள் பறி போனுச்சு. ஸோ தன் மகள்களும் ஆசைப்படுறாங்க நடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால நாம உடல் எடையை குறைச்சாகணும்னு சொல்லி தன் மகள்களுக்காக உடல் எடையை குறைக்க ஆரம்பிச்சாங்க குஷ்பு. ஆனா அவங்க மகள்கள் சின்ன பொண்ணுங்க. அவங்களால எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைக்க முடியும். ஆனா குஷ்பால் குறைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்காக குஷ்பு என்ன பண்ணிருக்காங்க, செயற்கையான சில இன்ஜெக்ஷன்லாம் அப்ளை பண்ணி அதன் மூலமா உடல் எடையை குறைக்கலாம்னு முடிவு பண்ணி உடல் எடையை நினைச்ச மாதிரியே ரொம்ப வெகுவா குறைச்சாங்க. இது யாராலையும் யோசிக்கவே முடியல. ஏன்னா ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ இருந்த குஷ்பு 40 கிலோவுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது உண்மையிலேயே குஷ்பு தானா? இது எப்படி நடந்துச்சு? நம்பவே முடியலையே. சின்ன தம்பில பார்த்த குஷ்பு மாதிரி அப்படியே ஆளே அடையாளம் தடையா மாறிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆனாங்க. குஷ்பு தொடர்ந்து சமூக வலைதளத்துல அவங்க போட்ட பதிவுகளை பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக்கிங். ஆனா குஷ்பு தான் கஷ்டப்பட்டு உடல் எடையை குறைச்சதா சொன்னாங்க. அப்படிப்பட்ட குஷ்புக்கு தான் இப்போ அவங்க அப்போதைக்கு பயன்படுத்தின சில இன்ஜெக்ஷனுடைய விளைவுகளா திடீர்னு கை கால்கள் எல்லாமே நள்ளிரவுல செயலந்து போயிருக்கு. அதை பார்த்து குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையாம். அதன் பிறகு அவங்களை கொண்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கு. ஆனா மருத்துவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, அவங்க தனது உடல் எடையை குறைக்கிறதுக்காக சில தவறான இன்ஜெக்ஷனை பயன்படுத்திருக்காங்க. அதோடைய விளைவா தான் அவங்களுக்கு இப்போ இப்படி ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றோம். ஏன்னா அவங்களுடைய உடம்புல இப்போ என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியல. ஒரு சில பாகங்கள் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்னு பயமா இருக்கு. ஒரு சில பாகங்கள் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு அந்த உடல் உறுப்புகளை மாற்றி ஆகணும். மாற்ற காலதாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிடிச்சிருக்காங்களாம். இப்போ அவங்க குடும்பத்தினர்களுக்கு என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியாம எல்லாருமே கண் கலங்கி நிக்கிறாங்க. இந்த செய்தி தான் இப்போ இணையத்தில் வெளியாகி குஷ்பு ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா திரைப்படங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.